நமஸ்காரம் மக்களே. கிளைமேட் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு, இல்லை ரொம்ப போர் அடிக்குது, இல்லை உடம்பு சரியில்லை, வெளியில் ஊருக்கு போயிட்டு எங்கேயாவது வந்திருக்கோம், இந்த மாதிரி என்ன கண்டிஷன்ஸில் இருந்தாலும் இந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இதில் ஒரே ஒரு டச், என்னோட டச் இதில் என்னென்னா சீரகமும் பச்சை மிளகாயும் நசிச்சு இதில் போட்டுருவேன். இது வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, இல்லை இந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு எப்பவும் போல் தாளித்து விட்டுட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி சேம் அதே ப்ரொசீஜர் தான் போட்டு கலந்துக்கோங்க. நம்ம எப்போ சொல்கிற மாதிரி தான் தக்காளி போட்டதையும் உடனே தண்ணி ஊற்றிடுங்க, அப்போ தான் அந்த கருகின இது மாதிரி இல்லாமல் இருக்கும். இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா அரிசியும் பருப்பையும் ஒன்றா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி உள்ளே போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் தேங்காய் இருந்தது, பட் எங்கள் வீட்டுக்காரர் போட வேண்டாம்னு சொன்னதுனால நான் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் போட்டுக்கோங்க. விசில் யூஸ்வலி வர விசிலை விட ஒரு 2-3 விசில் எச்சா விட்டுக்கோங்க. நல்லா சூப்பரான கொங்கு நாட்டு பிரியாணியான அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பெஸ்ட் சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வேண்டியது இல்லைங்க. பட் வீட்டில் இருக்கிற வடுமாங்காய் ஊறுகாய், தேங்காய் எண்ணெய், தயிர், இவ்வளோதான். தேங்காய் எண்ணெயை நல்லா சுட சுட சாதத்தில் மலைச்சாரல் மாதிரி ஊற்றி சாப்பிட்டோம்னா சொர்க்கம். தேங்க்யூ.